ஹலோ காய்ஸ், அப்போ இன்றைக்கி என்னுடைய ஒரு சோக கதையை தான் பார்க்க போகிறோம். இப்படி க்யூட்டாக இருந்த பொம்மையை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. அதோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை போஸ்ட் பண்ண வேணாம் தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, இருக்கட்டுமே, உங்ககிட்ட தானே சொல்ல போகிறோன்னு சொல்லி தான் இதை போஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் பொம்மையை வந்துட்டு நம்ம நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் டேஸ்லேயே பண்ணியிருப்போம். கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம், கிராஃப்ட் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா. பட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எடுத்து வச்ச ஒர்க்கு தான் இது. ஏன் ரீசன் என்னென்னா, இந்த நம்ம கவுண்டமணி செந்தில் டயலாக் மாதிரி கள்ளக்கண்ட நாயக்கனும் நாயக்கண்ட கள்ளக்கானம்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஸ்பாஞ்சு கிடச்சா பேண்டு கிடைக்காது, பேண்டு கிடச்சா ஸ்பாஞ்சு கிடச்சி கடைசியில் ரெண்டும் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டு நானும் தூங்க போயிட்டேன். கடைசியில் காலையில் வந்து பார்த்தா இதுதான் நிலைமை. என்னென்னா இதுதான், என் பையன் நைட் எடுத்தது தூங்க வைக்கிறேன்னு பேரில் எல்லாம் பிச்சு எடுத்துட்டா. அப்படியே இந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க காய்ஸ். பாய்.